அமைச்சர் புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு, திமுக இனி எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வராது. நீங்க கனவு காண்டுகிட்டு இருக்காதீங்க. நீங்க இனி எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர மாட்டீங்க. உங்கள மாரி அரசியல் கட்சிகள்ல நாங்க மக்களுக்கு நல்லது செய்ய வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் புஷி ஆனந்த் சொல்லியிருக்காரு. இத மக்கள் எப்படி பார்க்குறாங்க? தாவேகா எந்த மாரி மக்களுக்கு செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அவருக்கு திமுகவை பற்றி இன்னமும் எதுவுமே தெரியல. திமுக வரலாறு தெரியணும்னா சிஎம்மோட அவங்க அப்பாவே கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. திமுகன்றது வந்து பெரிய கட்சி, ஆலமரம். இன்றைக்கி நேற்று ஆரம்பிச்சல அவங்க ராஜாஜி, காமராஜர், பக்தவச்சலம் இத்தனை பேரும் ஆட்சி நடத்தணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. திமுக மாதிரி சோதனையை கண்டவங்களும் கிடையாது. திமுக மாதிரி சாதனை படித்தவங்களும் எந்த கட்சியும் கிடையாது. இது அவருடைய கற்பனையில் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. இவன் 3.25 நாய் வாய மாட்டானுங்க எவனுமே. அவன் என்ன பாடு பாடுறான், அவன் என்ன செய்கிறான், ஏய பாய்க்கலாம் என்ன கொடுக்குறான். இவன் வந்து என்ன கொடுக்குறானுங்க கம்யூனிட்டிங்க. ஊரையே கெடுத்துட்டானுங்க, நாட்டையே கெடுத்துட்டானுங்க, துண்ணு சோறு இல்லாத ஆக்குறானுங்க. நாங்களாம் என்ன கேட்ட போகிறது. மக்களுக்கு நல்லது செய்ய வந்தவங்க செய்யல எங்கே செய்கிற எம்எல்ஏ அவங்கவுங்க எம்எல்ஏ அவங்களாம் கார் கொடுக்க போகிறாரு. 2500 போடுறனாரு இன்னமும் காதலையோ போட்டுக்கல அவரு. பயிற்றுக்காரன் சொல்கிறத நம்புறீங்களா? ஏங்க திமுக எவனும் அழிக்க முடியாதுயா. உலகத்தில் எவனையுமே அழிக்க முடியாது. அந்தமாதிரி தலைமை கருணாநிதி, ஸ்டாலின். ஏழை மக்களுக்கு நல்லது செஞ்சது ஸ்டாலின் ஒன்று தான். மீது பேர் எவனும் செய்யலை. பெண்களுக்கு மாதம் ரேஷனில் 1000 ரூபாய், படிக்கிற பொண்ணுங்களுக்கு 1000 ரூபாய், வேலைங்களுக்கு கண்ட மாணவர்கள் பெரியவர்களும் அவங்க 1200 ரூபாய் இது கொடுக்க தலைமணிக்கிறானே. அந்த தலைவனுக்கு ஓட்டு போடலையே. அந்த ஜாதி நன்றி கட்ட ஜாதி தானையா. பஸ்ஸு கூட பெரிய விட்டாரையா. இதுக்கு மேலே எவன் செய்வான்? ஸ்டாலின் மேலே எவனும் கிடையாது. எவனும் அடுத்த டிப்பு ஸ்டாலின் தான் முதலமைச்சர். விஜய் வந்து என்ன செய்கிறாரு? எதனா செய்துக்கிறாரா? யாருக்குண்ணா? யாருக்கும் ஒன்றையும் செய்யலை. அவரும் யாருக்கும் ஒன்றும் செய்யலை. என்ன நாங்கள் மக்களுக்கு நல்லதை தான் செய்கிறாங்க. ஆனால் இது செய்யலையே. யாருக்கு இன்னும் நல்லா செய்துக்கிறாங்க? ஏழைங்களுக்கு, வயசானவங்களுக்கு எங்கே செய்கிறாங்க சொல்லு? எவ்வளோ அவசரப்படுறோம் எங்களுக்கு தான் தெரியும். வேலை வித்தி இல்லாத போய் சுற்றி இரும்பு பொறிக்கணும் வந்து உக்காந்துக்கிறோம். அந்த மாதிரி இருக்குது எங்கள் நிலமை. இந்த மாதிரி பண்ணால் எப்படிப்பா சொல்லு? உங்கள் அம்மா மாதிரி இருக்கிறேன் நான். எனக்கு நல்லதை செய்யணும்ப்பா. யார் இருந்தாலும், விஜயகாந்தா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்லதை செய்யணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் டிஎம்கே வந்து அவங்க இருந்தபோது நம்மளுக்கு இந்த சேப்பாக்கம் தொகுதிக்கு என்ன செய்யணுமோ அவங்க செஞ்சு தான் இருந்தாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்சி மாறிடுவோம் எல்லாமே வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க. இதுதான் ப்ராப்ளம். வேறு எந்த இதுவும் இல்லை. திமுக இனி கனவு காண்டா கூட ஆட்சிக்கு வர முடியாது அதெல்லாம் சும்மா பேச்சு சார். இது வரவங்க வந்து 1008 சொல்லுவாங்க. டிஎம்கே தான் என்றைக்கும் வந்து சேப்பாக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கம் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். அது தப்பு. அதெல்லாம் ஏன் வர மாட்டாங்க? அவங்க வருவாங்க. ஸ்டாலின் எப்பவுமே வருவார். என்ன இப்போ அவங்க பண்ணது சரியில்லை. ஆட்சி 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது என்ன 2500 தரலாம் கொடுக்கல. கேட்டால் கால் தரேன் 200 பேர். அது என்ன காடு இன்னும் ஒன்றும் புரியல. அவங்க என்ன பண்ணாங்க என்னன்னு தெரில. அந்த இது சும்மா இந்த 6 மாதம் 7 மாதம் தான். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அது டிஎம்கே தான் வரும். அது தப்பு சார். அதெல்லாம் செய்ய முடியாது சார். அது வந்து ஸ்டாலின் சார் இன்னைக்கும் எல்லாரும் செய்கிறாரு. தொண்ணூறுரூவா எல்லாம் செய்கிறாரு. ஆனால் இவங்க 2500 தானே தரல. இந்த 10 மாதம் போடுற 3 மாதம் ஆச்சு இன்னும் போடல. எங்கள் ஆட்சி வந்து சரியில்லை. டிஎம்கே தான். அவர்னா பகல் கணுவா காண்றாரு. பகல் கணுவா அவர் நேரம் நல்ல நேரமாகுது. அவர் தான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் தான் முதலமைச்சருமே அங்கே உள்ளே பேசினிக்கிறாரு. அவர் இதுவாக பண்ணுறாரு, தேவையில்லாதான் பேசுகிறாரு. அவருக்கு நேரம் நல்ல நேரம் இல்லை. அவர் தான் இல்லை. மக்களுக்கு 2500 தரேன்ட்டு அதை கொடுக்கல. கேட்டு தரேன், இது தரேன், அதை தரேன்ட்டு சும்மா எல்லாம் பொய்யா சொல்லி நிற்கிறீங்க. என்னத்தை பண்ணிங்க வந்து 3 மாதம் ஆகுது. என்ன பண்ணிங்க சொல்லி எதனா ஒன்று பண்ணியா? எங்கள் சூரியன் தான்பா தலைமை தாங்கும், மற்றது எதுவும் தாங்காது. எங்கள் ஆட்சி தான்.
நல்ல ஆட்சி. எங்கள் ஆட்சி தான் வரும். எங்கள் ஆட்சி தான் மின்னுக்கு இருக்கும். விசிலடிச்சாங்க கொஞ்சம் போட்டுட்டு பீக் 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 பீக்குன்னு அடிச்ச உடனே போட்டு குச்சிட்டாங்க பக்கு 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 பக்குன்னு. இப்போ எங்கே குத்துறாங்க? அவர் முதுகுலேயே குத்துறாங்க. இல்லை 5 மணிக்கு போய் உட்கார்றாரு, கால் ஆயிட்டு தலை ஆயிட்டு வந்துடுறாரு. ஏப்பா இங்கே எப்படிக்கிறாங்கன்னு பார்க்குறாரா அவரு? எங்கள் சீமா, எங்கள் தோரை, எங்கள் ஆட்சியில் தலைக்கு முன்ன வந்துடும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய துட்டுங்க. கையெழுத்து கும்பிட்டு வாங்கி பசி தீப்போம், பிள்ளைங்க களை தீப்போம். இவங்க யாரும் அந்த மாரி செய்யலையாப்பா. மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காங்கிறாங்க. நல்லது செய்ய செய்கிற எதோ செய்கிற. நீ வந்து 2 மாதம் ஆகுதுல்ல, என்ன செய்துக்கிற? 100 நாள் ஆச்சு, என்ன பண்ணிக்கிற? 3 மாதம் ஆயிடுச்சுல, நீ என்ன பண்ணிக்கிற? நேராக கேட்பேன் நான் போய். எவன் செய்வான்? நல்லது செய்கிறான். செய்கிறவன் ஒருத்தன் தான் ஸ்டாலின். மீது பேர் எவனும் கிடையாதுயா. செய்யறது சொன்னது செய்யுது திமுக தான், வேற கட்சியே கிடையாது. சொன்னது செய்வது திமுக தான். வந்தால் நல்ல மாதிரியாக செய்யணும், செய்ய மாட்டுறாங்களே ஏழைங்களுக்கு. ஏழைங்க எவ்வளோ அவஸ்தைப்படுதுன்னு தெரியுமா அவருக்கு? யாருன்னா நல்லா செய்தால் தான். இங்கேயே கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வீடு இன்னும் கட்டி கொடுக்கல. மழையிலையும் கீழிலையும் காற்றுலையும் கீத்துலையும் லோல் படுறோம் நாங்கள். எப்படி எங்கள் கதை சொல்லு? இங்கேயே கட்டி கொடுக்கணும். எதுவுமே இன்னும் ஒரு இது கூட எதுவுமே பண்ணதில்லை. போடுறாங்களே ஸ்கீமு கண்டி இன்னும் நிறைவேற்றலை. வேறு ஒன்றும் இல்லை. போட்டதோடு சரி, சட்டசபையில் பேசுறதோடு சரி, அவ்வளோதான். நான் வந்து சினிமா நடிச்சிட்டு வந்துட்டு டூப்பு வேலை செய்துட்டு நான் படத்தில் வந்து அரசியலில் வரல. நான் காலங்காலமாக 14 வயதில் வேலைவாசி போகிறத முத்துவேல் கருணாநிதி திருவாயூரில் வந்து சென்னையில் அரசியல் சேர்ந்தவர். அவங்க குடும்பம் வந்து அந்த வம்சம் வந்துதான் வரோம். நீ வர முடியாது, நீ வரையா பாரு. பகல் எல்லாம் மக்களுக்கு கொந்தாச்சு போய் நிற்குதுங்க. எந்த இதுவுமே இல்லை. எல்லாரும் யார் நல்லதை பண்ணுவோம் எல்லாம் எங்களுக்கு இது. இங்கே நேரம் பார்த்தா வேறு ஒன்றும் பண்ணல. எல்லாம் படிக்கிற பசங்களை வச்சுக்கிட்டு இதுமாதிரி பண்ணிட்டீங்க. அப்பா அம்மாவோட பயம் ஊற்றி, எங்கள் பசங்களே எங்கள் அப்பா அம்மாவை பயம் ஊற்றி நீங்கள் ஆட்சி பண்ணிக்கோ. ஒன்றும் உங்களுக்கு நேர்மையாக ஓட்டு போடல. மோடிக்கிட்ட லிங்கி வச்சு திட்டு வையா தான் நீ ஓட்டே பார்த்தாங்க வந்துக்கிறேன். நீ நேர்மையான ஓட்டே வரல. சத்தியமாக சொல்கிறேன், எந்த பூத்தும் இல்லை. நாங்கள் 267 வந்தோம் பார், அது 107 இடம் நீ வந்துட்ட. நீ ஏன் வேணா திட்டு வேலை பண்ணி வந்துட்ட. நீ 1 இடம் 2 இடம் கூட வந்துருக்க மாட்டேன். இதுதான் உண்மை. உண்மையை தவிர்த்து போய் கிடையாது. என்ன செஞ்சேன்ப்பா? ரோட்டில் தான் வரோம். வீடு கட்டுறேன்னா வீடு கட்டல, இது தரேன் 2000 தாங்க, அதுவும் தரல. இது கேஸ் கரண்ட் பில்லுனா வேஸ்ட்டா? கரண்ட் பில்லே ஜாஸ்தி ஆகுது. 5000 வாடகைக்கு 10000 கட்டுதாது கரண்ட்டு எல்லாம் சேர்த்து. 2000 கட்டி மினிமம். இப்போ யூனிட் இப்போ 200 யூனிட் எது ஃப்ரீயாக தராது. 500 யூனிட் தரேன் பண்ணுங்க. 500 யூனிட் யார் கட்டுவா? அது என்னன்னு அவன் தான் தெரியல. அவர் வாயில் வந்தால் சொல்லிட்டாரு. பட்ஜெட் அவங்க செய்தாங்களே, அது வரல. கஜனா நாங்கள் திறந்துடும் மக்களுக்கு. நாங்கள் கஜனாத்தனா பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுக்கிறோம். மக்களுக்கு பணி இருக்கிற இடத்துல வீடு கட்டி கொடுத்துக்கிறோம். மாத்தனா ஊக்கத்தொகை 1000 ரூபா கொடுத்துக்கிறோம். படிக்கிற தெளிவு எல்லாமே நாங்கள் செய்துக்கிறோம். இருக்கப்போ எந்த பந்தத்தை வர பந்தம் நாங்கள் செலவு செய்துக்கிறோம். நான் எங்கள் வீட்டில் நாங்கள் வைக்கிறோம். நீ ஒன்றே நான் 3 மாதத்தில் இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க போய் எங்கள் மேலே பைய சம்னுங்கிற. மக்கள் செய்தா பாருயா நீ முன்ன. மக்கள் செய்தா பாரு. செய்தால் தான் மக்கள் உன்னை வெறுப்பானுவா. நம்ம சினிமா இப்படி இப்படின்ற ஒப்பா பாடினார் பச்சா பாட்டு, ஆடாதடா ஆடாதடான்னு. அந்த பாட்டு உனக்கு தான். ஆடாதடா ஆடாதடா மணிதான் ஒப்பா ஒரு படத்தில் பாடினார். அந்த பாட்டு யாருக்கு என்ன? உனக்கு தான். நீ தான் ஆடுற சட்டசபையில். இன்னும் இப்படியா அப்படியா எல்லாம் தேவையாது. என்ன சாதனை பண்ணினாக்கா அது யார்? காமராஜா, இந்த அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, இது மாதிரி நடந்த சட்டசபையில் வந்து நீ தேவையாதெல்லாம் பேசுகிற. இன்னும் கற்றுக்குடியத்தில் வந்து நிற்க வச்சுட்டு தேவையெல்லாம் வார்த்தை விட்றீங்க. இதெல்லாம் தேவையாது. நீங்கள் தப்பு பண்ணிட்டு நாங்கள் தப்பு பண்ணுறோமே. நாங்கள் தான் எல்லாம் பண்ணிக்கிறோமே. நாங்கள் பண்ணாது என்ன ஆகுது?